ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பேபிஸ்க்கு தனியாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்துட்டு செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அடை தோசையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கு பேபிஸ்க்கு வந்து எப்படி தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பேபிஸ்க்கு தொடர்ந்து ஒரு 3 நாள் கொடுத்து பார்த்துட்டு பேபிஸ்க்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அடை தோசையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசையை வந்து நம்ம 8 மாதத்துக்கு மேலே இருக்க பேபிஸ்லேருந்து வந்து கொடுக்கலாம். இப்போ வாங்க இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் வந்து இட்லி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசிக்கு பதிலாக நார்மல் சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி இந்த மாதிரி எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் மைசூர் பருப்பு, 1/2 டம்ளர் வந்து கடலப்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். இதோடையே வந்து 1/4 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தோசை வந்து நல்ல சாஃப்டாக மெதுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா முருகலாக தான் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் உளுத்தம்பருப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நீங்கள் அடை தோசைக்கு என்னென்ன பருப்புலாம் ஆட் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி எல்லா பருப்பையுமே ஆட் பண்ணிவிட்டு நார்மல் அடை தோசை பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஓவர் நைட் கூட வந்து சோக் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து சோக் பண்ணிக்க போகிறேன். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும், அதையும் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு எப்பயுமே சூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டர் பார்ட் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கணும், பால் மாதிரி ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கணும். கொஞ்சம் கூட ஒரு சின்ன பிளாக் ஸ்பாட் கூட அதில் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒயிட் கலராக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பேபிஸ்க்கு நல்லது. அடல்ட்ஸ் நம்மளுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் ஸ்பாட் இருந்தால் கூட அது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது, அது வந்து எடுத்துக்காதீங்க. சூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி பார்த்துட்டு சென்டர் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் காய் சிறுவரதில் வந்து நல்லா வந்து நீங்கள் இட்லி அரிசி எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் வந்து நம்ம காய் சீவரில் வந்து சீச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 1.5 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் 1 டம்ளர் வந்து காய் சீவரதில் வந்து இந்த மாதிரி சீச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணும் போதுமே வந்து ஃபுல்லாக ஒயிட் கலராக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பிளாக்காக இருந்தால் கூட அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. 1 டம்ளர் வந்து இது எடுத்திருக்கேன். இதோட பார்த்திங்கன்னா காரத்துக்காக 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் பேபிஸ் அந்தளவுக்கு காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பேபிஸோட டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இதோட பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். பேபிஸ் வந்து லைட்டாக தான் காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் மிளகு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீங்கள் நார்மல் அடை மாவு வந்து எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, நமக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லா வந்து அரைச்சி வர மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வந்து தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு டைஜஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கை வந்து நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வந்து காய் சீவதில் வந்து சீச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அடமாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ, அது பேபிஸ்க்கு கொடுக்கறது கம்ப்ளீட்டாக வந்து சேஃப் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்கனால பேபிஸோட டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். மரவள்ளிக்கிழங்கில் பார்த்திங்கன்னா கால்சியம், அயன் இதுவும் நிறையா இருக்கனால வளர குழந்தைங்களுக்கு போன் நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிறதுக்கு, அனிமியாலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். வாரத்தில் ஒரு டைமாவது பேபிஸோட ஃபுட்டில் இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம எப்பயும் வந்து தோசை ஊற்றுற மாதிரி வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். என் பையனுக்கு எப்பயுமே கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் அவனுக்கு சாப்பிட பிடிக்குங்கிறதுனால நான் அந்த மாதிரி வந்து ஊற்றியிருக்கேன். உங்கள் பேபிஸ்க்கோ கிட்ஸ்க்கோ எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம்.
மரவள்ளிக்கிழங்குல பார்த்திங்க அப்படின்னா வந்து பேபிஸோட இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அவங்க நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, பேபிஸோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க பருப்புங்களுமே பார்த்திங்கன்னா அதுலேயுமே பேபிஸை நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. நம்ம வாரத்தில் 1-2 டைம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்போது நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா பருப்பு வகைகளுமே பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தனித்தனியாக கொடுத்து பார்த்துட்டு எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன்றா வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கும் கம்பல்சரி நீங்கள் தனியாக பேபிஸ்க்கு வந்து தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொடுத்து பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு பேபிஸ்க்கு வந்து செப்பரேட்டாக எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீங்கள் அடை தோசையில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள் நமக்கு வந்து நல்லாவே வந்து குக் ஆகும் போது பார்த்திங்கன்னா முழுக்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட எந்த பச்சை வாசமும் வராத நல்லா குக் ஆகி வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து அதில் வந்து எந்த விதமான பச்சை வாசனையுமே வராது. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா முருகலாக வேணும் அப்படின்னா நீங்கள் உளுத்தம்பருப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பருப்புங்களை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோடய பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி எந்த பருப்பு வகைகள்னால் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பருப்பு வகைகள்லாம் பேபிஸ்க்கு கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்களோ அந்த எல்லா பருப்பு வகைகளுமே வந்து நீங்கள் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல் போகிற கிட்ஸோ அடல்ட்ஸ் நாமளுமே எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். மார்னிங்கில் ஒரு தோசை சாப்பிட்டா கூட நல்லாவே வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி தான். இது ஒன்றே போதும், நல்ல ஹெல்த்தியாக பேபிஸ் வந்து நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக வந்து சாப்பிடுவாங்க. உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தோசை நமக்கு நல்லா சாஃப்டாகவே வந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.